இண்டிகோ விமான சேவை முன் அறிவிப்பின்றி ரத்து செய்யப்பட்டதால் சென்னை விமான நிலையத்திற்கு வந்த பயணிகள் செய்வதறியாது பரிதவித்தனர். நான் சிங்கப்பூர்லேருந்து வர்றேன். காலையில் அங்கேயே கிளம்பும் போதே லேட்டாக தான் வந்துச்சு. இதில் திருச்சி ஃப்ளைட் கேன்சல் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 10 பேர் அங்கே ஏர்போர்ட்லேயே கூட்டிகிட்டு இருந்தாங்க, சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயே. அப்போ நாங்கள் நினச்சி சரி கேஷுவலாக ஏதோ கேன்சல் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இங்கே பார்த்தா இவ்வளோ கூட்டமாக இருக்குங்கிறது எங்களுக்கே தெரியாது. இப்போ உள்ளே நாங்கள் இன்டர்நேஷ்னல் இதுலேருந்து டொமஸ்டிக் திரும்பி வர்றோம். இப்போ எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க டொமஸ்டிக்கு. நாங்கள் எப்படி போக போகிறோம் என்னன்னு தெரியல. அம்ஜிகர்லேருந்து அஹமதாபாத் போகிறதுக்கு ஏர்போர்ட் வந்தேன். காலைல 3 மணிக்கு ஏஞ்சிட்டு நான் கார் பிடிச்சி 10 பேர் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்திருப்பாடு உள்ளே போனோம். இங்கே செக்யூரிட்டி கொடுத்து ஆல்ரெடி போர்டிங் ஆகிட்டு இருக்குது. போர்டிங் ஆகிட்டு கன்ஃபார்ம் டிக்கெட்லாம் இருந்தது. அது பார்த்து திருப்பி உள்ளே வந்த உடனே 5-6 மணி வரைக்கும் எதுவுமே சொல்லலை. போர்டிங் ஆகி அங்கே லக்கேஜ் எடுத்து போகிறோன்னு சாரி சார் இன்றைக்கி ஃப்ளைட் கேன்சல் அப்படின்றாங்க. என்ன காரணத்துக்கு கேன்சல் அப்படின்னு கேட்டேன். இல்லை இப்போ இன்றைக்கி இண்டிகோ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்னால போகாது அப்படின்னு, வெதர் ப்ராப்ளம்ஸ் அந்த ப்ராப்ளம் சொன்னாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் எல்லாருமே கற்றுனுப்பாடு அப்புறம் சொல்கிறாங்க பைலட்ஸ் ப்ராப்ளம், சாரி அது எந்த ஃப்ளைட்டும் இப்போ 4-5 நாள் ஓடாது, நீங்கள் தயவு செஞ்சு இப்போது ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்தனே நெக்ஸ்ட் டே கொடுக்குறேன், பட் அது கன்ஃபார்ம் இல்லை போகுமா இல்லையா அப்படின்னு. டில்லி போட்டதாக வந்திருக்கோம். நாங்கள் பல்லவரத்துன்னு வந்திருக்கோம். வந்ததுக்கப்புறமா இல்லைங்க இந்த ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு, அந்த கவுண்டருக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கவுண்டருக்கு போங்கன்னா அந்த பக்கம் நினச்சி இந்த கவுண்டருக்கு வந்திருக்கோம். இங்கே ரொம்ப லைன் இருக்குதுன்னா அங்கே வந்துச்சு கேன்சல் ஆகிடுச்சு, மழை பெய்யறதுனால ரொம்ப ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஃப்ளைட்டு உங்களுக்கு கேன்சல் இல்லைங்க, உங்கள் பைசா உங்களுக்கு அனுப்பிடுறோம், உங்களுக்கு வந்துடும் பைசா, இன்றைக்கி மட்டும் இல்லை பைசா. நாடு முழுவதும் இண்டிகோ விமான நிறுவனத்தின் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் விமான நிலையங்களில் பயணிகள் அவதிப்படும் சூழலில் பொதுமக்கள் தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. விமான கட்டண தொகை திருப்பி தரப்படும் என இண்டிகோ அறிவித்திருந்த நிலையில் மற்ற நிறுவனங்கள் விமான டிக்கெட்டின் விலையை கடுமையாக உயர்த்தி இருப்பதால் அந்த தொகையை தங்களுக்கு நஷ்ட ஈடாக திருப்பி வழங்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இண்டிகோ விமான சேவை முழுவதுமாக சீராக 10 நாட்கள் வரை ஆகலாம் என அந்நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி பீட்டர் எல்பர்ஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் வணிக விமான போக்குவரத்து சேவையை வழங்கும் இண்டிகோ நிறுவனம் நாளொன்றிற்கு 2200க்கும் அதிகமான விமான சேவையை வழங்குகிறது. சமீப காலமாக இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்படுவதும் பல மணி நேரம் தாமதமாக புறப்படுவதும் என சீரான விமான சேவைகளை வழங்க அந்நிறுவனம் தடுமாறியது. இந்த நிலையில் நாடு முழுவதும் 1000க்கும் அதிகமான இண்டிகோ விமானங்கள் ஒரே நாளில் ரத்து செய்யப்பட்டதால் விமான பயணிகள் செய்வதறியாது விமான நிலையங்களிலேயே முடங்கி அவதிக்குள்ளாகினர். இந்த நிலையில் இண்டிகோ தலைமை நிர்வாக அதிகாரி பீட்டர் எல்பர்ஸ் விமானம் ரத்து செய்யப்பட்டதற்கு மன்னிப்பு தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். விமானிகள் பற்றாக்குறை, அட்டவணை மாற்றம், புதிய விதிமுறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக விளக்கமளித்துள்ளார். இண்டிகோவின் முழு செயல்பாட்டு முறைமையும் மறுதொடக்கம் செய்யப்பட்டதால் இடையூறு ஏற்பட்டதாக எல்பர்ஸ் விளக்கினார். வாடிக்கையாளர்களின் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கும் வசதி, டிக்கெட் கட்டணத்தை திரும்ப பெறுதல் உள்ளிட்ட பல சேவைகளுக்காக கூடுதலாக வாடிக்கையாளர் சேவை மையங்களை தயார்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் விமான நிலையங்களுக்கு சென்று காத்திருக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார். நிலைமையை சீராக்க ஊழியர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் FTTL மற்றும் DGCA உடன் இணைந்து பணியாற்றுவதாகவும் கூறியுள்ளார். இன்று முதல் படிப்படியாக நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்படும் என உறுதியளித்த அவர் முழுவதுமாக விமான சேவை சீராக டிசம்பர் 15ஆம் தேதி வரை ஆகலாம் என அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். உடைமைகளுடன் விமான நிலையத்திலேயே காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவியது. மும்பையில் விமான நிறுவன ஊழியர்களிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதே நிலைமை பல்வேறு நகரங்களிலும் நிகழ்ந்தது. कुछ भी हो रहा है ना होने देना, कोई सॉल्यूशन இண்டிகோ விமான சேவைகள் முடங்கிய நிலையில் உள்நாட்டு விமானங்களின் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர்.
சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லும் விமான கட்டணம் 3129 ரூபாயில் இருந்து 20,599 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் விமான கட்டணம் 3,29,000 ரூபாயில் இருந்து 14,961 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் செல்ல டிக்கெட் கட்டணம் 6,805 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 34,403 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து மும்பை செல்லும் விமான கட்டணம் 42,448 ரூபாயாகவும், டெல்லி செல்லும் விமான கட்டணம் 32,782 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.